Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Azim wal Furqan al-Majid. Wa ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எம்பெருமானார் ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீதும், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கணித்திற்குரியவர்களே, பொதுவாகவே ஒரு இஜ்திமா அப்படின்னாலே லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நைட்டே வந்து எல்லாரும் தங்கிடுவாங்க. நைட்டே அவங்க படுக்கக்கூடிய பெட்டு, சாமானம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவாங்க. கூட்டங்கள் அலைமோதும். எந்தளவு என்று சொன்னா, ஒரு காடு வனாந்தரத்தில் ஒரு இஜ்திமாவை வச்சா கூட ஏகப்பட்ட கடைகள் வந்துடுவாங்க. உணவு, ஜூஸ் கடை போன்ற எல்லா விதமான கடைகளும் அங்கே வந்துடும். ஒரு பெரிய கூட்டம் வந்து அலமோதும். வண்டிகளை நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் சூஃபியாக்களுடைய இஜ்திமா எப்படின்னு அப்படின்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அந்த இஜ்திமாவில் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டங்கிறது அதில் இருக்காது. உலகத்தில் இந்தியாவில் உலகத்தில் வந்து மொத்தம் எத்தனையோ நாடுகள் இருக்கு. நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவை நாம் பார்த்தோம்னு சொல்லி கேட்டால், ஒரு 200 கோடி மக்கள் இந்த இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் அதே அந்த பார்லிமெண்ட், டெல்லியுடைய பார்லிமெண்ட், 200 கோடி மக்கள்களுடைய 200 கோடி மக்கள்களை நிர்வகிக்கக்கூடிய இடம் அந்த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்ல நம்ம பார்த்தோம்னு சொல்லி கேட்டா, சில குறிப்பிட்ட நபர்கள் தான் அந்த பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. அந்த பார்லிமெண்ட் தான் முழு இந்தியாவையே நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு இடம்ங்கிறது பார்லிமெண்ட். அதே போல சூஃபியாக்கள், எத்தனையோ தரிகாக்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது.
சில பேர் தஃபடிச்சுட்டே இருப்பாங்க, அது ஒரு தரிக்காங்கிறாங்க. இப்படி எத்தனையோ பலவிதமான தரிக்காக்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொடர்புடைய அந்த மானசீகமான அந்த உண்மையான அந்த சூஃபியாக்கள், அந்த உண்மையான அந்த இறைநேசர்கள் உடைய அந்த இஜ்திமா என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா உலகத்தில் எத்தனையோ பலவிதமான வேலைகளை அல்லாஹு தஆலா நியமிக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, உலகத்தில் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த நேரத்தில் இப்போது மதியம் 1 மணி இருக்கிறது என்று சொன்னால், இந்த 1 மணியிலே முழு உலகமும் துனியாவை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹைவேலை செல்லக்கூடிய ஒரு கூட்டம் பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி அவருடைய அந்த டிராவலிங் இருக்கின்றது. ஃப்ளைட்டை நாம் எடுத்தோம், ஏர்போர்ட்டை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். கல்யாண மண்டபத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத். ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். ஷாப்பிங் ஹால், பொதுவாகவே இப்போது அதிகமான ஷாப்பிங் ஹாலிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய ஃபுர்காக்கள் தான் அதிகமாக தென்படுகின்றது. ஆக முழு உலகமும் துனியாவை நோக்கி, துனியாவுடைய அந்த பொருளாதாரத்துடைய அந்த வளர்ச்சியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சூஃபியாக்களுடைய சில குறிப்பிட்ட சில ஜமாத், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள், அல்லாஹ் ரசூலுடைய அந்த தொடர்பை நாம் அறிய வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய அந்த தொடர்போடு நாம் இணைந்து ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மரணம் என்ற ஒன்றை அல்லாஹு தஆலா நிச்சயமாக வைத்துள்ளான். ஒரு நாள் நாம் அந்த கபருக்கு சென்று ஆக வேண்டும். அந்த மரணம் எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவை இந்த உடம்பு. இந்த உடம்பின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். ஆனால் இந்த உடம்புக்கு ஒரு அசைவு வேண்டும். இந்த உடம்புக்கு ஒரு அசைவு வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹு தஆலா உடம்புக்குள்ளால் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்மாவை அல்லாஹு தஆலா வைத்துள்ளார். அந்த ஆன்மா இந்த உடம்பில் இல்லை என்று சொன்னால் இந்த உடலுக்குரிய பெயர் ஜனாசா, மையத் என்று நாம் சொல்கின்றோம். இந்த ஜிசமை வைத்து நாம் இந்த உலகிலே நாம் டிராவல் செய்கின்றோம், பல இடங்களுக்கு நாம் செல்கின்றோம். ஆனால் இந்த உடல் அசைவுக்கு தேவை மனிதனுடைய ரூஹ், மனிதனுடைய ஆன்மா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உடம்பு மண்ணோடி மண்ணாக ஆகிவிடும். இப்போது இந்த உடம்பு நமக்கு தெரிகிறது, நம்முடைய ரூஹ் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஒரு மனிதனுடைய ரூஹ் எவ்வாறு இருக்கும் என்றால் யாருக்கும் தெரியாது. இதே ஒரு மனிதன், உதாரணமாக அப்துல் ஜப்பார் என்ற ஒரு மனிதன் என்றால் அவன் இந்த அமைப்பிலே அந்த மனிதன் இருப்பான் என்ற ஒரு உருவம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ரூஹுடைய நிலைமை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உடம்பை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவான். இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய ரூஹ் வெளியே வந்துவிடும். அந்த ஆலமே பர்சகிலே நாம் மனிதர்களை பார்க்க மாட்டோம், மாறாக மனிதர்களுடைய அந்த ரூஹ், மனிதர்களுடைய அந்த ஆன்மாவை தான் நாம் பார்ப்போம். எனவே தான் சூஃபியாக்கள் இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு, இந்த ஆன்மாவை வெளிச்சம் உள்ளதாக்குவதற்காக வேண்டி அவர்கள் பலவிதமான பாடுகள் அவர்கள் படுகின்றார்கள். இந்த ஆன்மாவுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், ஆன்மா என்றால் மனிதனுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த ரூஹ், ஆன்மா. இந்த ஆன்மாவை எந்த ஒரு மனிதன்
பரிசுத்தப்படுத்துகின்றானோ, எந்த ஒரு மனிதன் இந்த ஆன்மாவை வெளிச்சமுள்ளதாக ஆக்குகின்றானோ, இந்த ஆன்மாவின் மூலமாக பாஸ்ட் நடந்து முடிந்த காலத்துக்கு நம்மளால் செல்ல முடியும். வருங்காலம், ஃபியூச்சர், முஸ்தக்பில், நாளை என்ன நடக்க போகும் என்பதை இந்த ஆன்மாவின் மூலமாக நம்மால் பார்க்கலாம். இந்த ஆன்மாவின் மூலமாக வானத்திற்கு மேல் என்ன இருக்கின்றது அதை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆன்மாவின் மூலமாக பூமிக்கு கீழ் என்ன இருக்கின்றது நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆன்மாவின் மூலமாக இந்த சுவருக்கு அப்பால் என்ன நடக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இந்த ஆன்மாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இந்த ஆன்மாவினால் ஒரு மனிதனால் நபியுடைய தர்பாருக்கு செல்ல முடியும். பொதுவாகவே உம்ராக்கு நாம் செல்கின்றோம், ஹஜ்ஜிக்கு நாம் செல்கின்றோம், மதீனாவுக்கு நாம் செல்கின்றோம். மதீனாவுடைய சென்று நபியுடைய ரவுதா ஷரீஃபுக்கு சென்று நாம் சலாம் சொல்கின்றோம். இது வெளிரங்கமான ஒரு ரவுதா ஷரீஃப், பாத்தினான மறைமுகமான ஒரு ரவுதா ஷரீஃப் இருக்கின்றது, மறைமுகமான ஒரு மஸ்ஜித் நபவி இருக்கின்றது. அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்கள், குலஃபாய ராஷிதீன்கள் அங்கு இருக்கின்றார்கள், சஹாபாக்கள் அங்கு இருக்கின்றார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அங்கு இருக்கின்றார்கள். நபியுடைய இடத்திலே இன்றும் பலவிதமான மஷூராக்கள் அங்கு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலே என்ன விஷயங்கள் நடந்ததோ அவை அனைத்தும் இன்றும் அந்த நபியுடைய தர்பாரிலே நடக்கின்றது. அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ரூஹ் நமக்கு பலமாக வேண்டும். இந்த ஆன்மா நமக்கு வெளிச்சமுள்ளதாக ஆனால் நம்மளால் அந்த இடத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு தாக்கத், ஒரு பலம் என்பது நமக்கு ஏற்படும். இதனால் தான் சூஃபியாக்கள் உடம்பை அவர்கள் பலப்படுத்த மாட்டார்கள். உடம்புடைய தோலை சரி செய்வதற்காக வேண்டி எத்தனையோ பல கிரீம்கள் விற்பனையாகின்றது. நம்முடைய உடம்பை ஜிம் பாடியாக வைப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஜிம் சென்டர்கள் இருக்கின்றது. நம்முடைய உடம்பு ஆக்டிவிட்டியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் காலையிலே வாக்கிங் போகிறோம். இந்த உடம்பு மிக லீனாக காத்து போல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குரிய சில டயட் உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம். ஆனால் இந்த எல்லா முயற்சிகளும் இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை தான் இந்த உடம்புக்கு ஒரு மதிப்பு. இந்த உடம்பு மரணித்து விட்டது என்று சொன்னால் நாம் போட்ட அந்த கிரீம், நாம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த ஜிம் பாடி, நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய உடம்பை கோர்வையாக வைத்த அந்த அனைத்துமே மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். அந்த உடம்பு ஃப்ரீசர் இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் நம்முடைய வீட்டில் இருந்தால் துர்வாடை அதிலே இருந்து வந்துவிடும். அந்த உடம்பிலிருந்து புழுக்கள் வந்துவிடும். காரணம், இந்த உடம்பை விட்டு அந்த ரூஹ் என்பது சென்று விடுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹு தஆலா கது அஃப்லஹ மன் ஸக்காஹ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை அவன் பரிசுத்தப்படுத்துகின்றானோ கது அஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹ, எந்த ஒரு மனிதன் அந்த ஆத்மாவை அவன் மனோ இச்சையின் பிரகாரம், அந்த துனியாவுடைய ஆசையின் பிரகாரம் அந்த ஆன்மாவை அவன் கொண்டு செல்கின்றானோ வகது ஹாப, அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். உடம்பு எதையெல்லாம் கேட்கின்றதோ அதற்கு மாற்றமாக நாம் எந்த ஒன்றை செய்கின்றோமோ அப்போது நம்முடைய ஆன்மா பலப்படும். ஒரு மனிதன் காலை சூரியன் உதயமாகும் வரை தூங்கினால் உடம்புக்கு மிக சுகமாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் நடுநிசையிலே அவன் கஷ்டப்பட்டு அவன் எழும்பி அவன் அல்லாஹ்வை தொழக்கூடிய நேரத்தில் அவனுடைய ரூஹ் என்பது பலப்படுகின்றது. அதே போல் அவன் விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை இந்த உடம்பு பிரியப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி அவன் நோன்பு வைப்பதை இந்த ஆன்மா என்பது விருப்பப்படுகின்றது. உடம்பு எதையெல்லாம் ஆசைப்படுகின்றதோ அதற்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய ரூஹ், நம்முடைய ஆன்மா என்பது பலப்படுகின்றது. நாம் தொழுகின்றோம்,
சுன்னத்தான கோலத்திலே நாம் இருக்கின்றோம். ஒரு மனிதர் நம்மை பார்த்து அவர் புகழ்கின்றார், தொழுதார் இவரை போன்றுதான் தொழ வேண்டும் என்று. இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு பெருமை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய எல்லா விதமான அமல்களும் நம்மை விட்டு சென்றுவிடும். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மற்றவர்களை பற்றி கேவலமாகவோ ஏளனமாகவோ நினைக்காமல் அவன் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமாக ஷரியத்துக்கு அவன் உட்பட்டு நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சுன்னத்தின் பிரகாரம் அவன் வாழக்கூடிய நேரத்தில் பலவிதமான சிரமங்கள் வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு தாடியை நாம் வைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்வார்கள், என்ன வயசாகிவிட்டது, இவ்வளவு பெரிய தாடியை வைத்திருக்கிறீர்களே என்று. இந்த நேரத்தில் சில கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும். ஆனால் அந்த சுன்னத்தை ஒரு மனிதன் தொடர்கின்ற நேரத்தில் அவனுடைய அந்த ரூஹ் என்பது பலப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவரே, 1450 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நபியின் மீது அவர்கள் முஹப்பத் வைத்தார்கள். நபிக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். அதனால் இன்றும் அவர்கள் மரணித்தாலும் உயிருடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள அதிகமான முஸ்லிம்களுடைய பெயர் அவர்களுடைய பெயராக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைக்கின்றோம். இன்றும் அந்த சஹாபாக்களுடைய அந்த பெயரை சொல்லக்கூடிய நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் அந்த சஹாபியுடைய அந்த பெயரை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் கண்ணியமாக ரலியல்லாஹு என்று சொல்கின்றோம். காரணம், அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அவர்கள் நபியின் மீது கொண்ட அந்த முஹப்பத்துகள். ஒரு தடவை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடன் போருக்கு செல்கின்றார்கள். போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்திலே அவர்கள் அங்கு தண்ணீர் சில தேவைகள் இருக்கின்றன. அதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய அந்த ஒரு ஜமாத் அந்த கிராமத்திலே அவர்கள் சிறிது தூரம் சொல்லி அவர்கள் தங்குகின்றார்கள். தொழுகைக்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர், அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சராசரி ஒரு மனிதர், அவர் சஹாபாக்களுடைய அந்த ஜமாத்தை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று. உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை மறந்து இறைவன் எதற்காக வேண்டி ஒரு மனிதனை படைத்தானோ அந்த படைப்பை மறந்து மனிதர்கள் ஏனோ தானோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்வதற்கும் ஒழுங்கீனமான வாழ்க்கையிலிருந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையின் பக்கம் மக்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் போருக்கு நாங்கள் செல்கின்றோம் என்று சஹாபாக்கள் அந்த கிராமவாசியிடத்திலே சொல்கின்றார். உடனே அந்த கிராமவாசி கேட்கின்றார், இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று. அப்போது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருந்தோம், மதுவிலே நாங்கள் அடிமையாக இருந்தோம், நாங்கள் மிக மோசமான ஒரு மனிதர்களாக இருந்தோம். எங்களை திருத்தியவர்கள் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. உடனே அந்த கிராமவாசி, உங்களுடைய நபியை நான் பார்க்க முடியுமா, அவரை நான் சந்திக்க முடியுமா என்று கேட்கின்றார். உடனே சஹாபாக்கள் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூடாரத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தர்பாரிலே கொண்டு, யார் ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவராக இருக்கின்றார், தங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த கிராமவாசி நபி அவர்களை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த அழகை, அந்த வெளிச்சத்தை, அந்த நூரே முஹம்மதியாவை பார்த்த அடுத்த நிமிடம் அவருடைய அந்த ரூஹ் புத்துணர்ச்சி பிடிக்கின்றது. நபியுடைய ஒரு சிறப்பு தன்மை என்று சொன்னால், ஒரு மனிதன் நபியை பார்த்தார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ரூஹும் சேர்ந்து நபியை பார்க்கும். நபியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரூஹை, அந்த ஆன்மாவை இந்த ரூஹ் பார்க்கும். சராசரி மனிதனுடைய அந்த ரூஹ், அந்த ஆன்மா நபியுடைய அந்த ரூஹை பார்த்தவுடன்
உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உடனே நபியிடத்தில் அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். இதுதான் அந்த நூரே முஹம்மதியாவுடைய அந்த வெளிச்சத்துடைய தன்மை. உடனே அந்த கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நானும் தங்களுடன் போருக்கு வரலாமா என்று. உடனே நபி அவர்கள், தாராளமாக வாருங்கள், உங்களுடைய இஷ்டம் என்று சொல்கின்றார்கள். உடனே அவர் சொல்கிறார், அந்த கிராமவாசி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குதிரை மிக தூரத்தில் இருக்கின்றது, நான் சென்று அந்த குதிரையை நான் கொண்டு வரவா என்று. உடனே நபி அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அவர் அந்த குதிரையை எடுப்பதற்காக வேண்டி அந்த கிராமவாசி செல்கின்றார். சிறிது நேரம் கழித்து அந்த சஹாபாக்களுடைய அந்த ஜமாத் அந்த இடத்தை விட்டு அவர்கள் போருக்காக வேண்டி அவர்கள் செல்கின்றார்கள். குதிரையை எடுக்க சென்ற அந்த மனிதர், அவர் முஸ்லீமாகிவிட்டார், ஈமான் கொண்டு விட்டார், கலிமாவாகிவிட்டார். இவர் அந்த குதிரையை எடுத்து வேகமாக வருகின்றார். அவ்வாறு வேகமாக வரக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அந்த போர் நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். இந்த மனிதர் மிக வேகமாக அவர் குதிரையிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாண்டி அவர் செல்கின்றார். பொதுவாகவே நபி அவர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எங்கு சென்றாலும், போருக்காக இருந்தாலும் சரி, கடைவீதிக்காக இருந்தாலும் சரி, நபி அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் வருவார்கள். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னால் செல்ல விட்டு அவர்கள் பின்புறமாக அவர்கள் வருவார்கள் சில நேரத்தில். அதனால் தான் பொதுவாகவே ஜிக்ருடைய நேரத்தில் நமக்கு பின்பு சாத்திகள் ஜிக்ர் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சாத்திகளை முன்பு உட்கார வைத்து பின்னாடி ஷேக் உட்கார்ந்து ஜிக்ர் செய்வார். இதுவும் நபியுடைய சுன்னத். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் நபியுடைய அந்த முதுகின் பக்கம் நெருக்கமாக அவர்கள் வரமாட்டார்கள், சிறிது இடைவெளி விட்டவர்கள் வருவார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு பின்பு எனக்கு பாதுகாப்பாக என்னுடைய மலக்குமார்கள் வருகிறார்கள், எனவே நீங்கள் என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய நேரத்தில், என்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் சிறிது இடைவெளி விட்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வது வழக்கம். அதனால் சஹாபாக்கள் சிறிது இடைவெளி விட்டுதான் அவர்கள் நபி அவர்கள் பின்தொடர்வார்கள். இவ்வாறு போருக்கு நபி அவர்கள் குதிரையிலே செல்கின்றார்கள், பின்னாடி சஹாபாக்கள் வருகின்றார்கள். ஆனால் இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த மனிதர் மிக வேகமாக குதிரையிலே அவர் வருகிறார். போருடைய அந்த மைதானம் நெருங்குகிறது. இவர் நபியுடைய சஹாபாக்களை தாண்டி, நபியவர்களையும் தாண்டி அவர் வேகமாக செல்கின்றார். இதை பார்த்த சஹாபாக்கள், நபியை தாண்டி இவர் வேகமாக செல்கின்றாரே, இது ஒரு ஒழுங்கீனமான செயலாக இருக்கிறதே என்று அந்த சஹாபியை கூப்பிடுகின்றார். பொதுவாக நம்மிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது, ஹஸரத் முன்னாடி செல்லக்கூடிய நேரத்தில் யாரேனும் ஹஸரத்தை தாண்டி சென்றார்கள் என்று சொன்னால் நாம் சிறிது சவுண்டு கொடுப்போம். அதே போல் சஹாபாக்கள் சவுண்டு கொடுக்கின்றார்கள். அவருடைய காதிலே அது கேட்கவில்லை. அவர் அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேகத்தில் அவர் வேகமாக செல்கின்றார். உடனே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றார்கள், தஅவுஹு, அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவரை கூப்பிடாதீர்கள். ஏனென்றால் இன்னஹு மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய அரசர்களில் இவர் ஒரு அரசர் என்று நபி அவர்கள் சொல்கின்றார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது, சொர்க்கத்திலும் அரசர்கள் இருப்பார்களா என்று. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம், சொர்க்கத்திலும் அரசர்கள் இருப்பார்கள், அந்த அரசர்களில் இவர் ஒரு அரசர், எனவே இவரை விட்டுவிடுங்கள் என்று நாங்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள். போருடைய மைதானம் வருகின்றது, போர் நடைபெறுகிறது, மிக உச்சக்கட்டத்தில் போர் நடைபெறுகிறது. அசருடைய நேரத்தில் பொதுவாகவே போர், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் போரை நிறுத்த வேண்டும். இது ஒரு போருடைய சில சட்டங்கள். அதே போல் அன்று அசருடைய நேரத்திலே போர் நிறுத்தப்படுகின்றது. இவர் ஷஹீதாகி மரணித்த அந்த போருடைய மைதானத்தில் இவர் ஜனாசாவாக இவர் கிடக்கின்றார். எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கின்றார்கள். பார்த்த அடுத்த நிமிடமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை அப்படியே திருப்பி விடுகின்றார். உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், இன்னஹு மலிக்குன் மின் முலூக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய அரசர்களில் ஒரு அரசர் என்று தாங்கள் சொன்னீர்கள். ஆனால் அவருடைய ஜனாசாவை பார்த்தவுடன் தாங்கள் முகத்தை திருப்பி விட்டீர்களே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதருடைய, இந்த சஹாபியுடைய இந்த ஜனாசாவை கூட்டிட்டு செல்வதற்காக வேண்டி சொர்க்கத்துடைய ஹூரின் பெண்கள் வந்துள்ளார்கள். அந்த பெண்களை பார்த்தவுடன் நான் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபி நோன்பு வைக்கவில்லை, இந்த சஹாபி ஹஜ்ஜி செய்யவில்லை, இந்த சஹாபி 2 ரக்காத் கூட அவர் தொழவில்லை, எந்த விதமான அமல்களும் இந்த சஹாபி செய்யவில்லை. கிராமத்திலே நபியை பார்க்கின்றார், ஈமான் கொள்கின்றார், நபியுடைய முஹப்பத்தில் அவர் போரிலே கலந்து கொள்கின்றார். அடுத்த நிமிடம் போரிலே அவர் ஷஹீதாகி விடுகின்றார். அவருடைய அந்த உள்ளத்திலே, அவருடைய அந்த கல்விலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத், அல்லாஹ் ரசூலுடைய அந்த உண்மையான அந்த ஒரு தாக்கம் அவருடைய கல்விலே இருந்ததின் காரணமாக அவர் எந்த விதமான அமல்களும் செய்யவில்லை. ஆனால் அவருடைய அந்த ஜனாசாவிலே சொர்க்கத்துடைய ஹூரின் பெண்கள், அவருக்கு அல்லாஹ், அவருக்கென்று அல்லாஹ் நியமிக்கப்பட்ட பெண்கள் அந்த ஜனாசாவிலே வந்து அவர்களை கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர்கள் வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை எழுதக்கூடிய இந்த ஹதீஸுடைய கிதாபிலே வருகிறது, ரஜுலுன், ஒரு மனிதர், லம் யுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் கூட அவர் தொழவில்லை, தன்னுடைய வாழ்நாளில் 2 ரக்காத் கூட அவர் தொழவில்லை, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அவர் சென்று விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் திக்ர் செய்கின்றோம், மக்ரிபுடைய நேரத்திலே நாம் திக்ர் செய்கின்றோம். இதனுடைய அசல் நோக்கம் என்ன? நம்முடைய கல்விலே அல்லாஹ் ரசூலுடைய உண்மையான அந்த முஹப்பத் நம்முடைய கல்விலே இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய தேவையில்லாத பேச்சுகள், ஃபித்னாவுடைய பேச்சுகள், ஹசத், பொறாமைகள், பெருமைகள் எல்லாம் நம்முடைய கல்வை விட்டு நீங்கியது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய அந்த தொடர்பு என்பது நமக்கு கிடைக்கும். நம்முடைய சில்சிலாவுடைய ஒரு சாத்தி, பல தடவை இதை நான் பயானிலே நான் சொல்லியுள்ளேன். ஒரு மளிகை கடை வைத்தார். அந்த மளிகை கடையிலேயே அவர் பிஸியாக இருந்தார். அவரால் எந்த விதமான ஜிக்ருடைய தொடர்பிலே அவருடைய நேரத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வயதாகிவிட்டது. கடைசியாக மளிகை கடையை வேறு ஒரு நபருக்கு கொடுத்து விட்டார். காரணம், வயதுமாகிவிட்டது. கடைசியாக அவர் சில்சிலாவுடைய தொடர்பிலே வந்தார். வெறும் ஒரு லத்தீஃபாவை ஒரு வாரம் ஜிக்ர் மஜ்லிஸிலே வந்து தொடர்ந்து அந்த ஜிக்ரை அவர் செய்கின்றார். அந்த ஜிக்ரை தொடர்ந்து அவர் செய்து ஒரு 2வது 3வது லத்தீஃபா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர் மரணித்து விட்டார், ஜனாசாவாகி விட்டார். அவருடைய அந்த ஜனாசாவுக்கு நம்முடைய ஷேக் அவர்கள் அவருடைய ஜனாசாவுக்கு சென்றார்கள். ஜனாசாவுக்கு வந்த பின்பு அவருடைய நிலைமை கனவிலே காட்டப்பட்டது. அந்த கபரிலே ஒரு வெளிச்சமான ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த கபரிலே இருக்கின்றார். பெரிய பெரிய மகாமாத்துகள் அவரிடத்தில் இல்லை, 7 லத்தீஃபா அவரிடத்தில் முக்கம்மல் பரிபூர்ணமாக இல்லை. சுமார் 2-3 லத்தீஃபாக்களை மற்றும் அவர் செய்தார். ஆனால் அல்லாஹுடைய அந்த முஹப்பத், ரசூலுடைய அந்த முஹப்பத், கல்பிலே அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய கல்பிலே இருந்தது. சுமார் 2-3 லத்தீஃபா, அதுவும் ஒரு 10 நாள் அதை செய்திருப்பார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய அந்த நிலைமை, அந்த கபரிலே அந்த வெளிச்சம் என்பது அல்லாஹ் தஆலா அவருடைய கபரிலே கொடுத்து விட்டார். எத்தனையோ சில நபர்கள் எவ்வளோ பெரிய பெரிய மக்காமாத்துகளை வாங்குகின்றார்கள், ரூஹானி பையத்தை அடைகின்றார்கள். ஆனால் அந்த கல்விலே ஒரு உண்மையான அந்த ஒரு முஹப்பத் என்பது இல்லை. துன்யாவுடைய முஹப்பத் என்பது அந்த கல்விலே இருக்கின்றது.
ஃபித்னாவான பேச்சுக்கள் அவருடைய கல்விலே இருக்கின்றது, ஹசதுகள் அவருடைய கல்விலே இருக்கின்றது. ஆனால் பெரிய பெரிய மகாமாத்துகள் இருந்தும் அவர்கள் கடைசியாக இந்த சில்சிலா விட்டு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியம் என்பது அவர்களுக்கு ஏற்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த சிக்கரை செய்வதுடைய அசல் நோக்கம் என்ன? நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய இபாதா, நாம் மக்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள், இவைகள் அனைத்திலும் அந்த இஹ்லாஸ், அந்த ஒரு சுத்தமான ஒரு நிலைமை என்பது ஏற்பட வேண்டும். எந்த மனிதரையும் நாம் கேவலமாக நினைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெருமை நம்மிடத்திலே வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த தான் என்ற ஒரு அகம்பாவம் நம்முடைய கல்விலே வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த சிக்கரை செய்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த சிக்கருடைய பலன் நம்மை கபரிலே வைக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு கண்கூடாக தெரியும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய காலம் என்பது மிக குறைவு. இன்று நம்முடைய மஜ்லிஸிலே சில்சிலாவுடைய சாத்திகள் வந்தார்கள். வந்த சில நேரத்திலே அவர்களுக்கு ஒரு ஃபோன் வருகிறது, அவருடைய தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று. உடனே அவர்கள் கிளம்பி விட்டார்கள். இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களும் சொல்லி வரும், ஆனால் மரணம் மட்டும் எந்த நேரத்தில் எந்த நிலைமையில் அது வரும் என்று நமக்கு தெரியாது. அந்த மரணம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கபரிலே நாம் தனியாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய அமல்களிலே வெளிச்சமில்லை என்று சொன்னால், நம்முடைய தொழுகையிலே வெளிச்சமில்லை என்று சொன்னால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு தராது. ஒரு மிகப்பெரிய ஒரு காசி, மிகப்பெரிய ஷரியத்துடைய ஒரு காசி, அவர் மரணித்து சில வருடங்கள் ஆகுகின்றது. அவருடைய அந்த கபரில் இருந்து ஒரு அழுகை குரல் கேட்கின்றது. கபரிலே இருந்து அழுகை குரல் கேட்கின்றது. என்னவென்று பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த கனவிலே நான் தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் மாற்றமாக தீர்ப்பு சொன்னதின் காரணமாக இப்போதும் நான் கபரிலே அந்த அதாபுடைய அந்த சூழ்நிலையிலே இருக்கிறேன் என்று கனவிலே காட்டப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுத தொழுகை எங்கு? நாம் அழுத அந்த அழுகையுடைய அந்த துளி என்னானது? நாம் வைத்த அந்த நோன்பு என்னானது? நாம் கையேந்தி துவா செய்த அந்த துவா என்னவானது? காபத்துல்லாவுடைய துணியை பிடித்து நாம் பல துவாக்கள் கேட்டிருப்போம். அந்த துவாக்கள் எங்கு போனது? ஒரு மனிதனை அல்லாஹ் கபரிலே வைக்கக்கூடிய நேரத்தில் எந்த அமலை வைத்து அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பது நமக்கு தெரியாது. எந்த அமலை வைத்து அல்லாஹ் அந்த மனிதனை கபூல் செய்வான் என்பது நமக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் அசல் இந்த கல்பு தான். இந்த கல்விலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த கல்பு சுத்தமாக இருந்தது என்று சொன்னால், இந்த கல்புடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நல்லதாக மாறும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையிலே நாம் பல ஊர்களுக்கு நாம் சஃபர் செய்கின்றோம், பல இடங்களுக்கு நாம் செல்கின்றோம். சில நேரங்களிலே சில மனிதர்களை நாம் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஜிக்ர், அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஜிக்ருடைய அந்த பலம், அவர்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையுடைய அந்த குஷு, அந்த இறையச்சத்தை பார்க்கும்போது நமக்கே மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த அளவு அவர்களிடத்திலே அந்த அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத், அந்த அன்பு என்பது அவர்களிடத்தில் அந்த அளவு இருக்கின்றது. அவருடைய அந்த இபாதத்திலே அந்த அல்லாஹ், அந்த ரப்பு தான்ங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் என்பது அவர்களிடத்தில் அந்த அளவு இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈஸ்திமா, இந்த சந்திப்பு, இந்த பயான், இந்த ஜிக்ர், இதனுடைய அசல் நோக்கம் என்ன என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக நமக்கு துனியா கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், சொந்த வீடு வாங்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பது நம்முடைய அசல் மக்சது. காபத்துல்லாவிலே தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த தடவை உம்ரா செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த காபத்துல்லாவிலே தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் உன்னுடைய ஹபீபுடைய பிரியத்துடனேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து அந்த மரணத்துக்கு பின்பு அந்த கேள்வி கணக்கை லேசாக்கி உன்னுடைய ஹபீபுடைய அந்த தர்பாரிலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்து கியாமத் வரை அந்த மஸ்ஜித் நபவியிலேயே இருந்து பின்பு கியாமத்துடைய நாளில் உன்னுடைய ஹபீபுடனேயே அந்த
மாஷர் மைதானத்துக்கு சென்று உன்னுடைய ஹபீபுடனே அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், ஜாக்கிரீங்கள் அனைவர்களுக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை கூடியாவா என்று அந்த தவாஃபிரை துவா செய்து வரக்கூடிய நேரத்தில் ஜாக்கிரீங்களுடைய சிந்தனை அதிகமாக இருந்தது. எத்தனையோ ஜாக்கிரீங்கள் பெரிய பெரிய மகாமாத்துகளை வாங்கி பின்பு அவர்கள் காணாமலாகி விடுகின்றார்கள். ஏதேனும் ஒரு பெருமை வந்து விடுகின்றது, ஏதேனும் ஒரு தவறான எண்ணங்கள் வந்து விடுகின்றது. பார்த்தால் அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிக பரிதாபமான ஒரு நிலைமையை பிறகு நாம் கேள்விப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அந்த தவாஃபிலே அந்த ஜாக்கிரங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சப்தம் வருகின்றது. தவாஃபுடைய அந்த நேரத்திலே எந்த ஒரு மனிதர் அல்லாஹ் ரசூல் தனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இந்த ஜிக்ரை செய்கின்றாரோ, அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த ஜிக்கரை அவர் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த இஸ்திகாமத்தை கொடுப்பார். எந்த ஒரு மனிதர் துனியாவை தேடுகின்றாரோ, அல்லாஹ் ரசூல் அல்லாத இன்னொரு பொருளுக்காக வேண்டி அவர் அல்லாஹ்வுடைய பேரை சொல்கின்றாரோ அவருக்கு அந்த இஸ்திகாமத் கிடைக்காது என்று ஒரு சத்தம் வருகின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, தேவைகள், பிரச்சனைகள் நமக்கு இருக்கதான் செய்யும். மௌத்து வரை ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நாம் சில்சிலாவுடன் சேர்த்து விடக்கூடாது. நாம் திக்ர் செய்கின்றோம், என்னுடைய பிரச்சனை சரியாக வேண்டும் என்று திக்ர் செய்யக்கூடாது. என்னுடைய பொருளாதாரம் பலமாக வேண்டும் என்று திக்ர் செய்யக்கூடாது. நான் இத்தனை வருஷமாக திக்ர் செய்கின்றேன், இன்றும் நான் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றேன். இன்னும் சில சாத்திகள் சொல்கின்றார்கள், நான் பல வருடமாக நான் ஜிக்ர் செய்கின்றேன், பெரிய பெரிய மகாமாத்தில் இருக்கின்றேன், ஆனால் நான் பொருளாதாரத்தில் இன்னும் நான் பலகீனமாகத்தான் இருக்கின்றேன். இவ்வாறு ஒரு மனிதன் நினைத்தாலோ, அவன் சொன்னாலோ, அவனுடைய கல்விலே அந்த எண்ணம் அவனுக்கு வந்தாலோ அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து விடுவான். ஜிக்ருடைய வெளிச்சத்தை அந்த மனிதனுடைய கல்வியை விட்டு நீக்கி விடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய காலம் என்பது குறிப்பிட்ட சில வருடங்கள். அதிலே ஒரு பெரிய ஒரு பகுதியை நாம் கடந்து விட்டோம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கு மரணம் வரும். பிரச்சனைகள், நோய், நொம்பலம், கஷ்டம், சிரமம், இது எல்லா மனிதருக்கும் எல்லோருக்கும் இது இருக்கதான் செய்யும். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் போய் நீ எப்படிப்பா நல்லபடியாக இருக்கியான்னு அவனுக்கு ஒரு கஷ்டம். இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் சரியாக செய்யலை, டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அப்படி. அதனால சிரமங்கள், கஷ்டம், பிரச்சனை எல்லாமே மனுஷனுக்கு என்னது இருக்கதான் செய்யும். ஆனா இந்த ஜிக்கரை அதனோடு நம்ம சேர்த்துடக்கூடாது. தஹஜ்ஜுல உட்கார்ந்து நம்ம ஜிக்கர் செய்யும் போது, தஹஜ்ஜுல உட்கார்ந்து நடுநிசையில நாம தொழக்கூடிய நேரத்துல, அந்த சஜிதாவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்துல அங்க சஜிதா செய்யணும். அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத்துல ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் அல்லாஹ் நாங்க வரணும். இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் அல்லாஹ் அந்த மூச்சை நம்ம இழுத்திருத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெளியே அவர் ஜாக்கிரனா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளால அவர் துன்யாதாரியா தான் இருப்பார். அந்த அசல் மக்சத் என்பது அவர் விட்டு போயிடுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சாத்திகள் அல்ஹம்துலில்லாஹ் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பையத்தாயிருக்காங்க. எத்தனையோ பெரிய பெரிய மக்காமாத்துகள் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் இப்ப என்ன ஆனாங்கிற நிலைமையே நமக்கு தெரியாம இருக்கு. எனவே கணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். நம்ம ட்ரெயின்ல சஃபர் செய்யறோம், நம்முடைய நோக்கம் என்ன? இங்க இருந்து நம்ம இப்போ ஹஜ்ஜிக்கு போகணும் சொல்லி நம்ம ஃப்ளைட்ல என்ன பண்றோம்? டிராவல் பண்றோம். கப்பல்ல நம்ம டிராவல் பண்றோம். ஏர்போர்ட்ல சில நேரங்களில் சில ஸ்நாக்ஸுகள் இருக்கும், நம்ம அந்த ஸ்நாக்ஸ்களை வாங்கி சாப்பிட்றோம். ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோம், ஒரு தண்ணி நம்ம குடிக்கிறோம். அதுக்காகவே நம்முடைய மக்சத் அதல்ல. நம்முடைய மக்சத் என்ன? போய் சேர வேண்டிய இடம் காபத்துல்லாஹ். அதே போல இந்த துனியாவில் பலவிதமான சிரமங்கள் வந்தாலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கிறோமே தவிர ஜிக்கரோடு அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்க்கும் போதுதான் பிரச்சனைகள் சரியாயிடும். ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சதோடு நாமளும் இந்த சில்சிலா விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு என்னது வந்துடுது. சஹாபாக்கள் எவ்வளவோ தியாகம் செஞ்சாங்க, தன்னையே அர்ப்பணிச்சாங்க, தன்னுடைய உடம்பையே, தன்னுடைய உயிரை எல்லாத்தையுமே அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க? அர்ப்பணிச்சாங்க. ஒரு சஹாபி உஹதுடைய அந்த யுத்தம், முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அங்கேயே பல இடங்கள்ல அவங்க அப்படியே பிரிஞ்சிருக்கிறாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 சஹாபி நபியை பாதுகாக்கிறாங்க. ஒரு சஹாபி ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு சஹாபி நபி அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களும் நபியை பாதுகாக்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிரிகள் நபியை தாக்குவதற்காக வேண்டி அம்புகளை விடுறாங்க. ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய 2 கைகளாலையும் அந்த அம்புகளை அப்படியே தடுக்கிறாங்க. அந்த அம்புகள் அவங்களுடைய அந்த கையில பட்டு 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 அந்த கை அப்படியே தொங்கிருது. அப்படியே உடனே எதிரிகள் மறுபடியும் அம்ப ஏய்கிறாங்க, தங்களுடைய உடம்பை காணிக்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே உட்கார்ந்து அப்படி பார்க்குறாங்க. அபூ தல்ஹா அவருடைய அந்த உடம்பு ஃபுல்லா அப்படியே அம்பா இருக்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை அப்படி மேலே அப்படி தூக்குறாங்க. அப்படி தூக்கும் போது ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உடம்பு ஃபுல்லா அம்பா இருக்கு. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தங்களுக்கு உத்தரவிடக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தாங்கள் உத்தரவிடுவீர்கள், நாங்கள் அதை செய்வோம். ஆனால் இந்த போருடைய இந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ், ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கின்றோம். தாங்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி விடாதீர்கள். தங்களுடைய தலையை உயர்த்தினால் விரோதிகளுடைய அம்பு தங்கள் மீது என்னாகிவிடும், வந்துவிடும். உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய நெஞ்சு பிளந்த பின்புதான் உங்கள் மீது அம்பு ஏற்படும். அதுவரை அந்த அம்பை நாங்கள் வரவிட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். எனவே தாங்கள் தங்களுடைய புனிதமான அந்த தலையை கொஞ்சம் தாழ்த்தி விடுங்கள் சென்று ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. தன்னையே அர்ப்பணிச்சாங்க. இப்போ அவங்க அந்த மஸ்ஜித் நபவியில நபியுடைய தர்பாரில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாம என்ன அப்படி அர்ப்பணிச்சோம்? நம்முடைய செல்வத்தை அர்ப்பணிச்சோமா? நம்முடைய உடம்பு அர்ப்பணிச்சோமா? அல்லது நபிக்காக நம்ம என்ன தியாகம் செஞ்சோம்? எந்த தியாகமும் நாம செய்யலையே. ஏசி ரூம்ல இருக்கிறோம், நல்ல ஒரு ட்ரெஸ் போடுறோம், நல்ல உணவை நம்ம சாப்பிட்றோம், நல்ல ஒரு சேலரி வாங்குறோம், நல்ல ஒரு வாகனம் நம்மள்ட்ட இருக்குது. ஆனா அல்லாஹ் ரசூல் நம்மகிட்ட கேட்கறது நம்முடைய கல்வை மட்டும்தான். நம்மளுடைய அந்த சஹாபாக்கள் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சாங்க. தன்னுடைய சொந்தம், பந்தம், மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு அவங்களுக்கு அந்த மஸ்ஜித் நபியுடைய அந்த ஸ்டெப் கிடைச்சது. நாம என்ன அர்ப்பணிச்சோம்? நாம எதுவுமே அர்ப்பணிக்கிறோம், நல்லபடியாக தான் இருக்கிறோம். என்ன அந்த தஹஜ்ஜுல எழும்பி ஒரு தஹஜ்ஜத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஜிக்ர் செய்யணும், மக்ரிப்ல ஜிக்ர் செய்யணும், அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நாம அதுக்கும் நம்ம தயார் இல்லை. ஆனா நமக்கு பெரிய பெரிய மக்காமாத்துகள், பெரிய பெரிய சுலுக்குகள் நமக்கு தேவைப்படுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வைசியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்துடலாம். எனவே நாம் இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய கல்பில் அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத், அல்லாஹ் ரசூலுடைய அந்த அவர்கள் என்ன வழிமுறையை நமக்கு காண்பித்தார்களோ அந்த வழிமுறையிலே நாம் இருந்து நம்முடைய கல்வி சிக்கரை நாம் பலப்படுத்தி துனியாவை நம்முடைய கல்புடன் சேர்க்காமல் அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பை அடைவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.